அன்பான மிதுன ராசி நேயர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் 1/3/2025 சனிக்கிழமையில் உங்களுக்கு பாக்கியாதிபதி நாள் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியும் உங்களுடைய முயற்சி சாணத்திலே இருக்கின்றது என்பது சனி சூரியன் சந்திரன் 3 கிரகங்களின் சேர்க்கை என்பது உங்களுடைய முயற்சி சாணத்தில் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்றது. வீரியம், வெற்றி, விவேகம் என்று சொல்லக்கூடிய சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்க்கை என்பது உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருக்கின்றது என்பது தகப்பனார் உங்களுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்ற காரணத்தினாலே ஆரோக்கியத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகள் நடக்கின்ற ஒரு அமைப்பாகவும் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே மார்ச் மாதம் என்பது முயற்சி சாணாதிபதி தகப்பனுக்காரவன் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு செல்ல போகின்ற அமைப்பு மிகவும் நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்றது. முயற்சி சாணாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தில் சுகசானத்தை பார்க்கின்றது என்பது வீடு வாசல் சொத்து சுகங்களுக்காக இருக்கின்றவர்களும் ஆரோக்கியத்திலே தாய்மார்களின் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது மிதுன ராசி என்பதே ஒரு காற்று ராசி. காற்று ராசி என்று சொல்லக்கூடிய காற்று ராசி அதிபதி 4ஆம் இடத்ததிபதியும் இருக்கின்றவர். 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர, புதன், ராகு என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் சேர்க்கை என்பது சூரிய பகவானும் மார்ச்சுக்கு பிறகு வரப்போகின்ற 15 தேதிக்கு பிறகு 4 கிரகங்களின் பார்வை என்பது 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால வீடு வாசல் சொத்துகளில் அமையாத நேர்களுக்கும் ஒரு சிலருக்கும் மாற்றத்தை கொடுக்கின்றது. வெளியூர் வெளிநாடு சென்று வருகின்றதற்கு 10ஆம் இடம் தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்பது கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே தேவகுரு, அசுரகுரு என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி, விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் 10ஆம் இடமும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் வேலைகளிலே இதனால் வரையில் மாற்றம் செய்யாத நேர்களுக்கும் மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது 10, 12 என்று சொல்லக்கூடிய சாணம் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே விரிவுபடுத்துகின்றதற்கும் அதிலே விரைய செலவுகள் செய்கின்றதற்கும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நடக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 6, 11 ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ருண சத்ரு ஸ்தானாதிபதி வம்பு வழக்கு நோய் கடன்கள் கொடுக்கின்றவர் ராசியிலே இருக்கின்றது என்பது தேவையில்லாத டென்ஷன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகளிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 4ஆம் இடமும் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை தொழில் வேலைகளிலே விரிவுபடுத்துகின்றதற்கும் தொழில் மாற்றத்தை கொடுக்கின்றதற்கும் தொழில் வேலைகளுக்காக செல்லப் போகின்ற நேர்களுக்கும் அற்புதமான இந்த மார்ச் மாதங்களிலே நவகிரக நாயர்களின் சஞ்சாரம் என்பது 10ஆம் இடமும் 12ஆம் இடமும் பரிவர்த்தனை என்பது பலமாக இருக்கின்றது என்பது தொழில் மாற்ற முடியாத நேர்களுக்கும் மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகளை நவகிரக நாயர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு மார்ச் மாதம் என்பது நவகிரக நாயகர்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சி சாணம் என்பது 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பார்வை என்பது சூரிய பகவானுடைய பார்வை என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தையும் இந்த மாதங்களிலே நீங்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கின்றது என்பது எதிர்பார்த்த லாபங்களையும் பொருளாதாரத்திலே உயர்வுகளையும் கொடுத்தாலும் கூட